ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் எப்படி ஃபீட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ மாதிரி பார்க்கலாம். இது வந்து நான் 2 days ஒன்ஸ் காலையில் 7 o'clock இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறது தான் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ அலிகேட்டர் டேங்க்கில் வந்து நான் ஃபீட் ஃபிஷ்ஷஸ் கோல்டு ஃபிஷ் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேருந்து ஒரு 2 ஃபிஷ் எடுத்து அரோனாவுக்கு ஃபஸ்ட்டு லைவ் ஃபீடு போட்டுருவோம் காலைல. அதுக்கிட்ட போட்டே வச்சுருந்தாலும் சம்பில் மாட்டிக்கும், அதை சாப்பிட முடியலனா. அதனால் அப்பப்போ போடுறத சாப்பிட்ற மாதிரி போட்டுருவோம். 2 போட்டால் போதும். திரும்ப பசியாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணோம், அங்கேயும் எங்கேயோ சுற்றுறது, ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்போ ஒரு மீன் போட்டோன்னா சாப்பிட்றோம். ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு 2 ஃபிஷ் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரோனாவுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிடுவோம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா. பசியில் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா கண்டுக்காது பாட்டு தூக்கிட்டு இருக்கும். இப்படி இருந்தால் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டோன்னே எப்படி போய் பிடிக்கும்னு பாருங்களேன். அந்த ஃபிஷ்ஷு வந்து கரெக்டாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டனால தலைவர் ஒன்று இதுக்கு ஸ்கெட்சை போட்டு தூக்கிடுவார் பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக ரொம்ப அக்ரெசிவ். நம்ம ஆளெல்லாம் கம்யூனிட்டி டேங்க்கு நினச்சே பார்க்க முடியாது. இது கண்டிப்பாக சோலோவாக அந்த டேங்கில் நல்ல குரோத்தோட பயங்கரமாக வரும், பார்ப்போம். ஸோ இந்த டேங்க்கை வந்து நான் வேறு எந்த ஃபிஷ்க்கும் ஷேர் பண்ணுறதா இல்லை. இது வந்து நம்ம அரோனாவுக்கு மட்டும்தான். ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புதுசாக வந்திருக்குல்ல ஆஸ்கர், அதுக்கு தான். இதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் சைஸ் பெருசு தான். பட் ஆனால் ஆஸ்கர் வந்து ஈரலும் சாப்பிடுது, லைவ் ஃபீடும் எடுக்குது. சரி, கொஞ்ச நாளைக்கு இந்த லைஃப் சின்னதாக இதெல்லாம் கொஞ்சம் அது வாயில் கொல்லுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலான்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு இது போடுறேன். பாருங்கள், போட்ட நெக்ஸ்ட்டு செகண்ட் காலி. இன்னொருத்தர் வந்து சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தார் ரொம்ப நேரம். சரி, நான் சாப்பிடுதான்னு பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது நம்ம வீடியோ எடுக்கிறப்ப சாப்பிடல. ஆனால் லாஸ்ட்டில் சாப்பிட்ருச்சு கரெக்டாக. அது ஒரு ஃபிஷ்ஷு, இது ஒரு ஃபிஷ்ஷு கரெக்டாக சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் நான் ஈரல் வந்து கட் பண்ணி நம்ம ஜெயின் கோராமிக்கு போடுவேன் இல்லையா, அதில் கொஞ்சம் சப்போஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவும் பெருசாக வெட்டி வச்சுருந்தேன்னா அதையும் ஆஸ்கருக்கு தான் போடுவேன். அது 2மே சாப்பிட்றோம். ஒன்று வந்து ஓரமாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு, இன்னொன்று வந்து சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசனையிலே உட்காந்துருக்கு. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அது சாப்பிடல. ஸோ இது பார்த்திங்கன்னா, ஈரல் வந்து 30 rupeesக்கு வாங்கினேன் லாஸ்ட் டைம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 2 days ஒன்ஸ் அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5 minutes போட்டிங்கன்னா திரும்ப நார்மல் ஆகிரும். கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம வெளியிலேயே வச்சுருக்க கேட் ஃபிஷ்க்கு போட்டுடலாம். அலிகேட்டருக்குன்னா இந்த மாதிரிலாம் கட் பண்ண தேவையில்ல. ஒரு போர்ஷன் அப்படியே எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கும். இப்போ லைஃப் ஃபீடோடு இருக்கிறனால ஒரு டே பை டே டேங்க்கில் வந்து கவுண்ட்டை குறைச்சிக்கிட்டு இருக்காரு, கோல்டு ஃபிஷ் கவுண்ட்டை. கொச்சன்னு அள்ளி போட்ட மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி காலைல பார்க்குறேன் ஒரு 8-10 தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இது சைலண்ட்டாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அலிகேட்ரு. பார்ப்போம் நாளைக்கு காலையில் எத்தனையை விட்டு வச்சுருக்குன்னு பார்ப்போம். அதனால தான் இப்போ சார் ஈரல் போட்டால் தின்ன மாட்டுறாரு, போட்டு தண்ணியில் ஸ்மெல் வர அளவு வச்சிடுறாரு. அதனால் 2 நாளைக்கு ஈரல் போடுறத நிறுத்திட்டேன். அது ஃபுல்லாக ஃபீட் ஃபிஷ்ஷை முடிச்சு தொலைக்கிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈரல் போட ஆரம்பிப்போன்ட்டு வச்சுருக்கேன். கேட்டு பார்த்திங்கன்னா, பசியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இப்போ பசினா உடனே போட்டோடனே சாப்பிட்றோம். இல்லைனா நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா ஒரு பீஸ் இருக்காது. அதுதான் நம்மளோட கேட் ஃபிஷ்ஷு. ஸோ லிமிட்டடாகவே போட்டு போகலாம், கொஞ்சமாக போட்டுடலான்னு பார்த்துட்டேன். ஏன்னா பசியில் இருந்தால் போட சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப போட்டால் அப்புறம் சாப்பிட்லன்னா தண்ணி திரும்ப மாற்றுற மாதிரி ஆகிடும் அடிக்கடி. ஸோ அதனால் இவ்வளோ போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே கௌராமிக்கு போயிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் வெட்டியிருந்தேன். 3ஆவது நாள்லேருந்து பழக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொஞ்சம் போகிற சைஸுக்கு சாப்பிட்ருது. இப்போ பார்த்திங்களா, அழகாக தூக்கிட்டு போயிடும். சரி, இது இன்னொரு பீஸ் சாப்பிடுதான்னு பார்க்கலாமேன்ட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இது நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணதா என்னென்னு தெரில. அது கேமரா அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு அது பாட்டுக்கு நிற்கிது தின்னாமல். கரெக்டாக நம்ம நவுந்து போனதுக்கப்புறம் தான் தின்னுதுங்க. பேசிக்காக பசியை ஃபஸ்ட்டு தீர்த்துருது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக போட்டோன்னா அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றிட்டு வந்து சாப்பிட்டு போயிடுதுங்க. ஆஸ்கர் வந்து நான் வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் சாப்பிடல, கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா காலி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது நான் சொன்ன மாதிரி 2வது பீஸ் எடுத்து போட்டேன்.
ஜெயின் கௌராமியும் வேஸ்ட்லாம் பண்ணாது. இந்த மாதிரி கடிச்சு பார்க்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா அதுவும் இருக்காது, கரெக்டாக சாப்பிட்றோம் எல்லாமே. ஆஸ்கரும் சரி, ஜெயின் கௌராமி, அலிகேட்டர், கேட்ஃபிஷ்ஷு. அரோனாவுக்கு மட்டும் நான் ஈரல்லாம் ட்ரை பண்ணல. ஏன்னா அது வந்து 6 ஃபீட் டேங்க்கு. அதுக்கு தண்ணி நம்ம அடிக்கடிலாம் மாற்ற முடியாது. தண்ணி அவ்வளோ பிடிக்கும், அது ஒரு டேங்கே காலி பண்ணுறோம் அது. அதனால் நம்ம அதில் அடிக்கடி விளாட முடியாது. சம்பு இருக்கனால நம்ம அதுக்கு போகிறதுனா போன்லெஸ் சிக்கனு, அப்படி இல்லைனா லைவ் ஃபீடு. இதுதான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இல்லைனா எறா போடுவோம். இப்போ ஆனால் வெறும் லைவ் ஃபீடு மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். சிக்கன் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆஸ்கர் வந்து இப்போதைக்கு சாப்பிட்ற ஐடியாவில் இருக்க மாட்டார். நம்ம அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் சாப்பிட முடிப்பார், நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அரோனா பெண்டானது, பழைய அரோனா என்னாச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஆக்சுவலாக நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த அரோனா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வீடியோ கூட நான் ஒரே ஸ்ட்ரெச்சாக போட்டிருப்பேன். இந்த எடிட்டும் இல்லாமல் 8 நிமிஷத்துக்கு இருக்கும். இதுதான் நான் கேட்ஃபிஷ் தான் ஏன் கொடுத்தேன், இந்த அலிகேட்டரும் ஏன் கொடுத்தேன்னு இப்போ வரைக்கும் டெய்லி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இது இந்த மாதிரி கிடைக்காது. அது ஃபீட்லாம் போன்லெஸ் சிக்கன் ஒரு 5 பீஸ் எடுத்து தூக்கி போட்டுனா கூட ஒரு பீஸ் மிஞ்சாது கேட்ஃபிஷ்ஷு. அந்த மாதிரி சாப்பிடும். அலிகேட்டர் சொல்லவே வேணாம், அது வயிறெல்லாம் ஒரு மாதிரி பெருத்து கிடக்கும் சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்தது இது. ஆனால் இப்போ நான் வச்சுருக்க கேட்ஃபிஷ்ஷோ அலிகேட்டரோ இந்த அளவுக்குலாம் சாப்பிடாதுங்க. பட் ஓகே, ஓரளவு சாப்பிடும், அவ்வளோதான். இதெல்லாம் வேறு லெவல் க்ரோத் இதுங்கெல்லாம். இதை நான் அப்படியே இன்னும் வச்சுருந்தேன்னா இத்தனை மாதத்துக்கு இந்நேரம் இது எவ்வளோ பெருசு இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அப்போ டெசிஷன் எடுக்க தெரியாமல் கொடுத்து. சப்ஸ்கிரைபர் கூட உங்கள் ஜெயின் கௌராமி கொடுக்க ஐடியா பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்களே வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.